ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏகே குக்கிங் சேனலில் எல்லோரோட ஃபேவரட்டான சமோசா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரியே வீட்லேயும் நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் மைதா மாவும் எடுத்துக்கலாம், மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் ரெண்டுலேயுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு நம்ம அதையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி அதிகம் போயிடாமல் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவில் பிசையோம்ல அந்த மாதிரி நம்ம டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதை விடவே கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்க மாதிரியே பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மாவு. நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை அப்படியே மூடி வச்சிடலாம், ஊறிட்டு இருக்கட்டும். பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கரம் மசாலா பவுட்ரு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் பிடிக்குன்னா நீங்கள் அதையும் சேர்த்திக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு சேர்த்தா நம்ம வெங்காயம்லாம் வதக்கணும். இது நமக்கு வதக்க தேவையில்லை, நம்ம அப்படியே செஞ்சிடலாம். கரம் மசாலா மட்டும் வேணும்னா அதை மட்டும் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மாவு எடுத்து நம்ம சம்சாவுக்கு அந்த சீட் இருக்குல்ல, அதை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். மாவை எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி கடையில் வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு போகிறத விட அதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. உங்களால் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவு தொட்டு தொட்டு தேய்ச்சோம்னா நமக்கு நல்லா மெலிசாக வரும். நான் தோசைக்கல் ஏற்கனவே அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தேய்ச்சதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இங்கே ஈரப்பதம் மட்டும் போனால் போதுங்க. நம்ம எண்ணெயெல்லாம் போடணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம அப்படியே போட்டு ஒரு 2-3 செகண்ட் விட்டிங்கன்னா பாருங்கள், மேலே அப்படியே பபிள்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த அளவு வந்தால் நமக்கு சரியாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சிடலாம். ரொம்ப முருகலாக ரோஸ்ட்டெல்லாம் எடுத்துடாதீங்க. இப்போ நான் இன்னொரு சீட் அது மாதிரி எப்படி செய்கிறதுன்னு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி 2 செகண்ட் மட்டும் இப்படி விடுங்க. திருப்பி போட்டு அதே மாதிரி 2 செகண்ட் 3 செகண்ட் விடுங்க. அவ்வளோதாங்க, உங்களுக்கு ரெடி ஆயிரும். அந்த ஈரப்பதம் மட்டும் உங்களுக்கு போனால் போதும். அந்த சமோசா ஒட்டுறதுக்கு நம்ம மைதா மாவை வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இதை நம்ம கலந்து வச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சமோசாவுக்கு அந்த சீட் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் எடுத்து நம்ம இப்போ ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தான் நமக்கு ஒரே மாதிரி அளவு வரும். அதனால் ஓரத்தெல்லாம் 4 சைடும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரே அளவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ரெண்டாக இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு மெலிசாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா மொறு சமோசா நமக்கு கிடைக்கும். பாருங்கள், எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு முக்கோண ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மைதா மாவு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை தடவிட்டு நம்ம ஒட்டிடலாம். ஓரங்கள்லாம் ஒட்டிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். அடுப்பு மிதமான சூட்லேயே வைங்க. ரொம்ப கம்மியாக வேணாம், அதிகமாக வேணாம். மிதமான சூட்டில் வச்சு நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்தோம்லங்க, அதை கூட நம்ம தனியாக பொரித்து சாப்பிட்லாம். அதை பொரிச்சிட்டு கூட நம்ம வெங்காயம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதுக்கு, அதோட கூட நம்ம கலந்துக்கிட்டோம்னா அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி அதே செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையிலே கிடைக்கிற மாதிரி நம்ம வீட்லேயும் சமோசா சூப்பராக செஞ்சிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ரெசிபியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.